மாண்புமிகு KP முனுசாமி அவர்கள் 15 நிமிஷம் பேசி முடிங்க. பதில் நீங்க பேசி முடிச்ச பிறகு பதில் வாங்கிட்டு நீங்க அடுத்ததுக்கு வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மைய அரசோடு இணைத்து சில கருத்துக்களை சொன்னார்கள். எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் யார் எப்படி இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் மக்களுக்காக இருக்கின்ற நோக்கம். அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலம் பெறாத 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில் தமிழகத்துக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உங்களால் ஒரு கல்லூரி கூட இந்த 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட உங்களால் கொண்டு வர முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, மெட்ரோவுக்காக 63,000 கோடி ரூபாயை 63,000 கோடி ரூபாயை பெற்று உடனடியாக அதற்கு துவக்க விழாவும் செய்தவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உயர்கல்வியில் நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்வியில் இணைவதற்கு 47 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்விக்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதோடு இன்னொன்றையும் அதில் இணைத்திருக்கிறார்கள். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஏழை எளிய மக்கள், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மக்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்ததை எந்த அரசியல் வல்லுநரும் கருத்து சொல்லாமல், எந்த கல்வியாளரும் சொல்லாமல், ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்த ஒருவர் அந்த கிராமத்தினுடைய குழந்தைகளுடைய நலன் கருதி தன்னுடைய சிந்தனை விதித்த ஒதுக்கீட்டில் 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டை சட்டமன்றத்திலே சட்டமாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இன்று பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்று உயர்ந்த கல்லூரியான MMC கல்லூரியிலே சேர்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர். அதைத் தொடர்ந்துதான் இந்த தொழிற்கல்வியில் 54,301 பேர் இணைந்திருக்கிறார்கள். அப்படி 54,300 பேர் இணைந்த பின்புதான் 47 விழுக்காடு வந்திருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் இந்த விகிதம் அநேகமாக ஒரு 42 விழுக்காடு தான் இருந்திருக்கும். ஆனால் 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மாணவருடைய உயர்கல்வியை சேர்க்கின்ற மாணவருடைய விகிதாச்சாரம் 54.1 என்பதை இங்கு நிறைவு கூற விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொதுமேடையில் பேசினாலும் கூட 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த தமிழகம் பின்னுக்கு சென்றுவிட்டதெல்லாம் என்று பல கருத்துக்களை பொது மேடையிலே பேசியிருக்கிறார், கட்சி மேடையிலே பேசியிருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன், வளர்கின்ற மாணவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கல்வி மிக மிக முக்கியம். அந்த கல்வியில் 2019 51.4 விழுக்காடு மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது இந்த ஆட்சியில் 52 விழுக்காடு சேர்ந்திருந்தால் இது திறமையான ஆட்சி, நல்ல ஆட்சி என்று பாராட்டலாம். ஆனால் 4 விழுக்காடுகள் குறைந்திருக்கிறது. அது அரசுக்கு விட்டுவிடுகிறேன். அதோடு இப்பொழுது கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மடிக்கல்வி வழங்குவதாக அறிவித்து 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். இப்ப 6 லட்சம் பேர் கொடுத்து விட்டீர்கள். மகிழ்ச்சி. எப்பொழுதுமே ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கீழ்த்தட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக மாற்றத்திற்காகவும் பல திட்டங்களை கொண்டு வருவார்கள். அதன் அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்களிலே படிக்காத ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சிறாருக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல 31 ஆண்டு கால ஆட்சியில் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு உடுத்துவதற்கு 4 செட்டு உடை கொடுத்தார்கள், எழுதுவதற்கு பேனா கொடுத்தார்கள், பென்சில் கொடுத்தார்கள், ரப்பர் கொடுத்தார்கள், படிப்பதற்கு புத்தகம் கொடுத்தார்கள், நோட்டு கொடுத்தார்கள். 8வது இருந்து 9வது வரைக்கு சைக்கிளை கொடுத்தார்கள், 11வது வரைக்கு மடிக்கணி கொடுத்தார்கள். இது எதன் அடிப்படையில் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், கீழ்நிலையில் இருக்கின்ற ஏழ்மையில் இருக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் படிப்பை முக்கியமாக வைத்து அவர்கள் உயர்வதற்காக கொண்டு வந்த திட்டம். இந்த மாணவர்கள் 5வது சேர்க்கின்ற 1வது சேர்க்கின்ற மாணவருடைய வயது 5, 6வது
மாணவன் வயது 11. 8வது 9வது போக சைக்கிள் வாங்கும்போது அவனுக்கு 14, மடிக்கணினி வாங்கும்போது அவனுக்கு 16. இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுகின்ற வயது அந்த வயது இல்லை. ஆக எங்களுடைய தலைவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் எப்படி என்று சொன்னால், கீழ்த்தட்டிலே இருக்கின்றவர்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும். அரசியல் ஆதாயம் மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் வாங்கிடுவோம். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் KP முனுசாமி, ஒரு நிமிஷம் மாண்புமிகு உறுப்பினர் இங்க உட்காருங்க. உட்காருங்க. நிதி அமைச்சர் பேசுறது உங்க டைம் தாரே. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மரியாதைக்குரிய அமைச்சர் பேசுங்க. முனுசாமி அவர்கள் மிக அழகாக தன்னுடைய நிதி அமைச்சர் பேசுங்க. அவர் சொல்லி வந்த கருத்துக்களிலே எனக்கு மாறுபட்ட கருத்தில்லை. அவர் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இந்த வகையிலே பாடுபட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அவர் என்ன ஒரு நரேட்டிவ் இப்போ செட் பண்ண சொல்றாருன்னா, ஏதோ அவர்கள் செய்ததெல்லாம் இந்த வகையிலே கொடுத்து கொண்டு வந்தோம், கீழே இருந்து கொடுத்து கொண்டு வந்தோம். இல்ல உட்காருங்க. அமைச்சர் பதில் வாங்கிடுங்க. என்ன நேரடிவ் இல்ல உட்கார்ந்து பேசக்கூடாது. கோவிந்தசாமி என்ன அவங்க KP முனுசாமிக்கு 15 நிமிஷம் நான் கொடுப்பேன். அமைச்சர் அவ்வளவு பதில் சொன்ன பிறகுதான் நான் கொடுப்பேன். அவர் என்ன சொல்ல வராரு? இதற்கு முன்னாடி அப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது. நீங்க தேவையான அளவுக்கு நான் எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கேன். அமைச்சர் பதில் சொல்றத நீங்க சொன்ன மாதிரி உங்க கணக்குல சேர்க்கல. அண்ணன் சொல்லிட்டு வந்த கருத்துக்கள் இல்ல, அவர் சொல்லிட்டு அமைச்சர் பேசுங்க. அவர் மாண்புமிகு நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த தலைவர்கள் சொன்ன திட்டங்களிலே எங்களுக்கு மேற்பட்ட கருத்திலே அவர் சொன்னதை நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர்கள் சரியாக சொல்லிக் கொண்டு தான் வந்தார்.